ஹீரோயினோட வீட அடிச்சு நொறுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க வேக வேகமா வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஊர் மக்களே இங்க கூடியிருக்காங்க. இவங்க அருவா வேற எடுத்துட்டு போறாங்க. வச்சு கொல்ல போறா போல அப்படின்றாங்க. அவங்க மாமா கழுத்துல வந்து கத்திய வச்சு இந்த மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கா அந்த வீடை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோன்னு சொல்றாங்க, என் வீடெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. இந்த ஆளுக்கு ஒரு வீடு இருக்கு, அந்த போயிட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவருக்கு ஒரு ஆம்பளை பையன் இருக்கானா அதை கொடுக்க மாட்டாங்களாம். பொம்பளை பிள்ளை இருக்க வீடெல்லாம் வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னோன்னா அவர் என்ன பண்றாங்க, அந்த கத்தியை கொண்டு போய் கொடுத்து, நான் என்னால வீடெல்லாம் தர முடியாது, இவர் கொல்றதுன்னா கொண்டுக்கோங்க, இந்த கத்தி நல்லா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஊரோட ரூல்ஸ் என்னன்னா வந்து, ஒரு பொண்ணு மட்டும், ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தனியா இருந்தா அவங்க வீட்டுல யாரும் ஒரு பையனோ அவங்கதான் வந்து அந்த வீட்டுக்கு பொறுப்பு, அவங்களுக்கு தான் அந்த வீட்டுக்கு சொந்தம். சோ இவங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் அடிச்சு நொறுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே பொறுமையா இருக்காங்க. அவங்க அப்பாவோட அந்த மெமோரியல் டேபிள் இருக்கும் அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும், அதை எடுத்து கீழே போட்டோம்னா ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உடனே தங்கச்சியை கண்ணை மூடிட்டு 10 என்ன சொல்றாங்க. 10 எண்ணிட்டு இருக்கையிலேயே பார்த்தோம்னா அவங்க எல்லாருமே அடிச்சு வெளியில பறக்க விட்டுறாங்க. ஹீரோ அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மெமோரியல் டேபிள் எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களா வீட்டை விட்டு வெளியிலே வந்து பறக்க விடுறாங்க நம்ம ஹீரோயின். அதை பார்த்து ஹீரோ வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் அந்த தலைவன் வந்து வெட்ட வரான். ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட ஒரு ஆயுதத்தை வச்சு டக்குன்னு அவரை அட்டாக் பண்றாங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு